ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். ப்ரௌனி பார்த்திங்களாக்க நான் ஃபஸ்ட்டு இது செய்கிறது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சுருக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருந்துச்சு. அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாத்தான் இருந்துச்சு. இது வந்து செய்கிறது வந்து செகண்ட் டைம். நானும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சு பழகினேன். ஃபஸ்ட்டு வந்து 110 கிராம் வந்து சாக்லேட்டு, அப்புறம் 100 கிராம் பட்டர் போட்டு நல்லா டபுள் பாயில் மெத்தடில் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்களாக்க ஒரு 150 கிராம் வந்து மைதா எடுத்திருந்தேன். அதில் வந்து 25 கிராம் வந்து கொக்கோ பவுட்ரு, அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிகை அளவு வந்து ஒரு சோடா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்க 2 எக்கு, அதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு போட்டு நல்லா, அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸு 1/4 டீஸ்பூனு, ப்ரௌன் சுகர் கொஞ்சமும் ஒயிட் சுகர் கொஞ்சமும் பாதி நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌன் சுகர் மட்டும் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டே, எல்லாருமே அப்படித்தான் எடுத்திருந்தாங்க கொஞ்சம் இனிப்பு வர்றதுக்காக. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எக்கும் அந்த சுகரும் வந்து நல்லா கரைஞ்சிடணும். ரொம்ப இது பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு நல்லா அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அப்புறம் பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து நல்லா என்கிட்ட வந்து பட்ரு இல்லாதனால நெய்யை எடுத்து நல்லா தடவி வச்சுக்கிட்டு, அப்புறம் மாவு வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்தது வந்து கொஞ்சம் நல்லா சளிச்சிட்டு அந்த எக்கு கூட நல்லா கலக்கிட்டு வந்து நல்லா இது பண்ணி நல்லா இந்த ஒரே இதில் வந்து கலக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றுனது வந்து நான் யாருமே பார்த்ததில்ல. நான் மட்டும் கொஞ்சம் கெட்டியானங்காட்டி 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியானனால அப்புறம் வந்து நான் வந்து குக்கரில் பேக் பண்ணினேன். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போன மக்கள் நம்ம எல்லாருமே பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்களாக்கு 49 டோக்கன் 59 டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் போன ஒரு 8 o'clock வரைக்கும் போன மக்கள். சமீபத்தில் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்களாக்கு டோக்கன் போட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே லன்ச் டைம் ஆயிடுச்சு. அப்பயே விடவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் பழனியிலேருந்து வர்றோம், கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் சீக்கிரம் விடுங்கன்னு சொல்லினாலும் அவங்க கேட்கவே இல்லை. அந்த சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்களாக்கு கொஞ்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டாக டைமிங் ஒர்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கே ஒரு சிவியர் கோவம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஸாக பேசினவர் அடுத்து, அப்போ சரி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னவர் அடுத்து கொஞ்சம் விடுறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஹார்ஸாக பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதே இருக்குது. அப்புறம் அப்படி பேசினாத்தே விடுவாங்க அப்படின்னு சொன்னால் பேசிகிட்டே ஆகணும். இருந்தாலும் எல்லா பக்கம் நம்ம அமைதியாக கடைப்பிடிக்கணும். ஹாஸ்பிட்டல் அமைதியாகத்தே இருந்தாத்தே டாக்டர் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்த்துக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து நான் சொல்லலை இங்கே, சரி அது மென்ஷன் பண்ண வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் முடியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்பஸ் கொடுத்து கொஞ்சம் முன்னாடி தாட்டி வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் இருந்துச்சு. அந்த ஒயிட் சாக்லேட் போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்களாக்கா கொஞ்சம் வால்நட்டு, அப்புறம் டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் நட்ஸோடு கலந்து தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் நிறைய சாக்லேட்டே போட்டுக்கிட்டு லாவா கேக் மாடலில் செய்கிறதுனால லாவா கேக்கில் வந்து சாக்லேட் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வர்றதுனால கொஞ்சம் சரி அந்த மாதிரி டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சாக்லேட் போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு 40 minutes குக்கரில் சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் டூத் பிக் வச்சு பார்த்தங்காட்டி கொஞ்சம் ஒட்டாமல் இருந்துச்சு. நல்லா ஆறின விடாடி 2 hours எடுத்து கட் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து கட் பண்ணவே இல்லை. 2 hours ஆறின விடாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேறு வச்சுட்டோம் நாங்கள் ஒரு 1 hour. அப்புறம் எடுத்து கட் பண்ணங்காட்டி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரி இல்லைன்றாலும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே எடுத்து வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்புறம் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லது தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.